ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கை வரலாற்றில் விவேகானந்தர் எப்படி தவம் பண்ணினார் அப்படின்றத பார்த்தோம். அப்போ அவர் தவம் பண்ணும்பொழுது அவருடைய தாழ் சடை நீண்டுண்டு போய் பூமியை தொடர்றது போல் இப்படியெல்லாம் அவருக்கு ஒரு சில உணர்ச்சிகள் ஏற்பட்டது உண்டு. அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது வயசு வந்த பின்ன தியான யோகத்தில் கரைஞ்சி போய் கைவல்ய நிலையிலே இருக்கணும்னுட்டு நரேந்திரன் தன்னுடைய ஆசானை கேட்டுட்டார். ஆனால் அந்த ஆசானும் தியான யோகத்துக்கும் மேலான தியாக யோகத்தை பற்றி சொன்னார். மோட்சம் அடையணுன்ற ஆசையும் தியாகம் பண்ணிவிட்டு மனுஷ குலத்துக்காக தம்மையே அர்ப்பணித்துக்கும்படி சீடனை பணித்தார் அந்த ஆசான். அப்போது சீடனும் பேரன்போடு அதை ஏற்றுண்டார். ராம உபாசனைக்கு ஆபத்து வந்தது ஒரு நாள். இப்படி நரேனுடைய உபாசனைக்கு இல்லற வாழ்க்கையால் ஏற்படும் இன்னல்கள் குறித்து யாரோ பேசின்னு இருந்ததை கேட்டுட்டா நரேன். கல்யாணம் செஞ்சுட்டு குடுத்தனம் செய்யறது இவ்வளவு தப்பா? அப்படியானா ராமரே தப்பு இல்லையா செஞ்சுருக்காருன்னுட்டு அந்த சிறுவனுடைய எண்ணெய் ஓட ஆரம்பிச்சது. சின்ன நரேனுக்கு மனசில் அப்படி ஓடித்து. அப்போ தவறு செஞ்ச ராமர் கடவுளாக எப்படி இருப்பார் அப்படின்ற எண்ணம் அந்த பிஞ்சு மனசில் எழுந்தது. அப்படி தான் அத்தனை காலம் செலுத்தின பக்தி அவருக்கு மாறி அந்த பொம்மையை பூஜை பண்ணுறதையே நிறுத்திட்டார். சீதாராம பொம்மை மட்டும் பூஜை நிற்கலை, அந்த சின்னஞ்சிறு நெஞ்சமும் ஸ்தம்பிச்சுது. அம்மா கிட்ட ஓடினா ஓன்னு கதறி அழுதான். ராமரை வச்சுக்கவும் அவனுக்கு பிடிக்கல, வச்சுக்காமல் உதறி தள்ளவும் முடியல. உன்னை கொல்லவும் முடியாது தள்ளவும் முடியாதுன்னு தேவியை பற்றி சஹஸ்ரநாமம் சொல்கிற மாதிரி வேறொரு விதத்தில் அந்த நரேந்திரனுடைய அனுபவம் இருந்தது. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அசட்டுக்கண்ணே இதுக்காகவா அழுதேன்னு செல்ல செய்ய ஆச்சினாங்க அந்த அண்ணன். ராமர் கல்யாணம் பண்ணிட்டதில் தானே உனக்கு வருத்தம், தவறு செஞ்சு அவர் சுவாமியாக இருக்க முடியாதுன்னு தானே நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டார். அப்போது ராமர், சுவாமியாக இல்லாட்டா போகட்டுமே, உனக்கு கல்யாணம் செஞ்சு கொள்ளாத சுவாமியை நான் தரேன், உனக்கு சாமியார் தானே ரொம்ப பிடிக்கும், சாமியாராக இருக்கும் ஒரு சுவாமியை நான் தரேன்னுட்டு அந்த மைந்தனை ஆஸ்வாசப்படுத்தினாங்க தாய். அப்போ தவயோகத்தில் இருக்கிற கைலாசநாதரின் பதுமையை நரேந்திரனுக்கு கொடுத்தாங்க புவனேஸ்வரி. அப்போ பரமேஸ்வரனை விட பெரிய தியாகி உலகத்தில் யார் உண்டு? தியாகராஜன் இல்லையா அவர்? அன்புருவான அம்பிகையும் அழகே உருவான ஆறுமுகனையும் அறிவே உருவான ஆணை முகனையும் திறந்து தவம் இருக்கிற அந்த தியாகத்துக்கு நிகர் யார் சொல்ல முடியும்? விட்டு பிரியக்கூடியவாளா இவாள்லாம்? துறவு தெய்வத்தின் அருளால் பெற்ற அந்த பிள்ளைக்கு அந்த துறவி தெய்வத்தையே அழிச்சுட்டா அந்த புவனேஸ்வரி. அப்போ பிள்ளைய அந்த துறவு தெய்வத்துக்கு அழிச்சுட்டாளோன்றது அன்றைக்கே நிச்சயமாயிடுத்தோ என்னமோ. சிறுவனா சிவபிரான வழிபட தொடங்கிய நரேனினுடைய உள்ளத்தில் தியாக வித்து ஊன ஆரம்பிச்சது. அது செடியாகி மரமாகி விழுது விட்டுண்டு விரிஞ்சு வளர செஞ்சுது அந்த தியாகம். ராமர் பொம்மையை தூக்கி எறிஞ்ச நரேனுக்கு மனசுலேருந்து ராமரை அகற்ற முடியல. எங்கெல்லாம் ராமாயண படனம் நடக்கிறதோ அங்கெல்லாம் தவறாது போயிட்டு தான் இருந்தான். இரவு வேளை ஏறிண்டே போனால் கூட அந்த நினப்பு இல்லாமல் அந்த கதையில் மூழ்கிடுவோம். வங்காளி ராமாயணத்தில் ஆஞ்சநேய சுவாமி வாழைத்தோட்டங்களில் வசித்ததாக வரும். ஹனுமாரனுடைய பெருமைகள் உள்ளத்தில் பறி கொடுத்த நரேந்திரன் இதை கேட்டதுலேருந்து ராமாயணம் முடிஞ்ச பின்ன நேராக வீட்டுக்கு வருதில்லை, அருகில் உள்ள ஒரு வாழைக்கொள்ளைக்கு போய் ஹனுமந்தன் வருவானோன்னுட்டு பல யாமங்கள் காத்துட்டு இருந்தது உண்டு. அடக்கம் பிரம்மச்சரியம் வீரம் மூன்றுக்கும் உடைவான அந்த ஆஞ்சநேய சுவாமி தான் இந்திய இளைஞர்களுடைய லட்சிய புருஷர்னுட்டு சுவாமி விவேகானந்தரா அவர் மாறின அப்புறமும் சொல்லியிருக்கார். நள்ளிரவில் நரேன் கதை கேட்டு திரும்புகிற வர அவனை பின்தொடர்ந்துட்டும் அதுக்கு பின்ன அவன் எப்படி உறக்கம் அடைஞ்சான்றத பார்க்க முடியல. இரவில் அவன் எங்கே உறங்கினான்? வேற எந்த குழந்தைகிட்டையும் காண முடியாத அந்த விசித்திரமான முறை இருந்தது. துயில்றதுக்காக அவன் இமைகளை மூடினோனையே அவனுடைய புருவங்கள் மத்தியில் ஒரு ஒளி படர்ந்து தோன்றித்து. அந்த ஒளியின் வண்ணம் விதவிதமாக மாறித்து. அந்த ஒளி பந்து விரிஞ்சுட்டே போகிறத நரேன் உணர்ந்தான். தான் சரீரம் முழுசும் வெண்மையான தூய ஒளி காட்டுறத அவன் உணர்ந்தான். இந்த உணர்வில் தான் அவனுக்கு உறக்கம்ன்றது ஏற்பட்டது. இப்படியே நரேன் தன்னுடைய 6வது வயசில் பாடசாலைக்கு போக ஆரம்பித்தார். எழுதவும் படிக்கவும் கற்றுண்டார். எண்களை மனனம் பண்ணினார். அதோட பள்ளிக்கூடத்தில் படித்து சில பிள்ளைகளிடம் சில கெட்ட சொற்களும் கற்றுக்கிறதா இருந்தது. அப்போ நரேன் வீட்டில் அதை சொன்னோன்னு அவனுடைய ஆரம்ப பள்ளிக்கு அது முற்றுப்புள்ளியாக இருந்தது. ஒரு உபாத்தியாயரை நியமித்து நரேந்திரனுக்கு வீட்டிலேயே பாடம் கற்பிக்க ஆரம்பித்தாங்க. இந்த தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.